நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு எப்படி வரணும்? நம்ம கேளக்கியர் சித்தர் கோவில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா வெள்ளி திருப்பூர்ல இருக்கு. பஸ் ஸ்டாப் நேம் வந்து விராலி காட்டூர் பிரிவு. நாங்க வெளியூர்ல இருந்து நீங்க ரயில்ல வர்றீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனும் ஈரோடு பஸ் ஸ்டாண்டும் 1 கிலோமீட்டர் வித்தியாசத்துல தான் இருக்குது. பக்கத்துல தான் இருக்கு. அதனால ரயில்வே ஜங்ஷன் வந்த உடனே ஒரு டவுன் பஸ் பிடிச்சி நீங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்திருந்து ஈரோட்ல இருந்தே நீங்க அந்தியூர் பஸ் ஏறிடுங்க. அந்தியூர் பஸ் ஏறினீங்கன்னா நேராக ஒரு 30 கிலோமீட்டர் வந்துடும். அதன் பிறகு இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் வெள்ளி திருப்பூரில் இருந்து விராலி காட்டூர் வந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்துடலாம். நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் இதுதான். நம்ம கோவிலில் தங்க முடியுமான்னு கேட்டால் தங்க முடியும். நீங்கள் நைட்டு வந்து ஒரு நாள் தங்கி இருக்கலாம். நம்ம கோவிலில் கருப்பராயன் கோவில் இருக்குது, சித்தர் ஐயா இருக்குது, தங்குறதுக்கு இட வசதிகள் இருக்குது. அமைதியான இடம். என்ன கேட்டால் இந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்கேயாவது போகலான் இருக்கேன் அப்படின்னா கவலையே படாதீங்க, சித்தர் கோவிலுக்கு வாங்க. நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு அமைதியான இடம். இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு அமைதியான இது. எனக்கு ரூட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தியூரில் இருந்து சென்னம்பட்டி வழியில் விராலி காட்டூர் பஸ் ஸ்டாப்பில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் கேளக்கியர் சித்தர் கோவில் புதுசாக நம்ம கட்டியிருக்கோம். பழைய கோவில் தெரியும் அப்படின்னா பழைய கோவிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுடைய புதிய கோவில் இருக்கு. அந்தியூர்ல இருந்து 15 கிலோமீட்டரு, பவானியில இருந்து 30 கிலோமீட்டரு. பவானி தான் பெரிய லேண்ட்மார்க்கு. ஈரோட்ல இருந்து பவானின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அந்தியூர் எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 தான் நீங்க கேட்க வேண்டிய லேண்ட்மார்க். அடுத்து குருவரெட்டியூர். இந்த குருவரெட்டியூர், சென்னம்பட்டி இது எல்லாமே நம்ம கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் பேர். நம்ம கோயில் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் இருக்கு. இதுதான் ஜங்ஷன். இதுல இருந்து குருவரெட்டியூர்ல இருந்து வரலாம், சென்னம்பட்டியில இருந்து வரலாம், அந்தியூர்ல இருந்து வரலாம், பவானில இருந்து வரலாம், அம்மாப்பேட்டையில இருந்து. அம்மாப்பேட்டைங்கிறது மேட்டூர் ரோடு. அம்மாப்பேட்டையில இருந்து வரலாம், எடப்பாடியில இருந்து வரலாம், ஜலகண்டாபுரத்துல இருந்து வரலாம். இது ஒரு ஜங்ஷன்ல வச்சிருக்கு. அதனாலதான் இந்த இடத்தையுமே நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். எங்கிருந்து வந்தீங்கன்னாலும் அதிகபட்சம் 10 கிலோமீட்டர். இதுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு மைசூர் பார்டர் தான். அந்தியூரை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அந்த பக்கம் மைசூர், கர்நாடகா அப்படியே அந்த பக்கம் தான். அம்மாப்பேட்டையில இருந்து 22 கிலோமீட்டர், ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 42 கிலோமீட்டர், ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துமே 42 கிலோமீட்டர், 43 கிலோமீட்டர், அவ்வளவுதான். இந்த பட்லூர் 4 ரோடுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா ஈரோடுல இருந்து அந்தியூர் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரூபாய்க்குள்ள டிக்கெட் இருக்கும். அடுத்து இந்த பட்லூர் 4 ரோடு வந்துட்டீங்கன்னா ஒரு 20 ரூபா ஷேர் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா நேராக கொண்டு வந்து சித்தர் கோவிலே இறக்கி விட்டுருவாங்க. நீங்க விராலி காட்டூர் பிரிவுன்னு கேளுங்க. பட்லூர் 4 ரோடுல இருந்து விராலி காட்டூர் பிரிவு சித்தர் கோயில்னு கேட்டீங்கன்னா நேராக கொண்டு வந்து சித்தர் கோயிலே இறக்கி விட்டுறாங்க. ஒரு 20 ரூபா கேட்பாங்க, அவ்வளவுதான். பட்லூர் 4 ரோடு எங்க இருக்குன்னா அந்தியூர்ல இருந்து அம்மாப்பேட்டை ரோடுக்கு நடுவால ஜங்ஷன் தான் இந்த பட்லூர் 4 ரோடு. அதனால நீங்க அம்மாப்பேட்டையில இருந்து வந்தாலும் உங்களுக்கு இது ஈஸி, அந்தியூர்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு ஈஸி. அந்தியூர் வந்துருங்க, அந்தியூர்ல இருந்து பட்லூர் 4 ரோடு, அம்மாப்பேட்டை வந்தீங்கனாலும் பட்லூர் 4 ரோடு நீங்க வந்துடலாம். இங்க இருந்து நீங்க நம்ம கோவிலுக்கு ஷேர் ஆட்டோல வந்துடலாம். இதே அட்ரஸ் எங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் அந்தியூர், பவானி, குருவரெட்டியூர், சென்னம்பட்டி, பட்லூர் 4 ரோடு, அம்மாப்பேட்டை, ஈரோடு, ஓல்டு டெம்பிள். நம்மளுடைய பழைய கோவிலில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய கோவில் கட்டியிருக்கோம். சுற்றி மலைகளாக இருக்கும். ஒரு கரடே வாங்கியிருக்கோம். கரடெல்லாம் அமைதியான இடம் தேர்வு பண்ணி கட்டியிருக்கோம். இங்கே வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவசியம் எல்லாரும் வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க, சார் கோயிலுக்கு எப்படி வரணும். அதனால தான் வீடியோவாக போட்டோம். இந்த நம்பரில் என்ன டவுட்டோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க. வாய்ஸ் மெசேஜ் தயவு செஞ்சு அனுப்ப வேண்டாம். ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா, நீங்கள் 1000 பேர் சேர்ந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறத அதை நான் கேட்குறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. அதனால டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஈஸியாக படிச்சுட்டு உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். அதை போட்டு கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். கேளக்கியர் சித்தர் நமோ நமக.